வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம், ராமாயணத்தில் உள்ள தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திர பதிவினை நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை, முதல் படிக்கட்டு. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஷட்ட சர்க்கா, சர்க்கமானது 6. ரக்ஷோவத பிரதிஜானம், அதாவது முனிவர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட அரக்கர்களை இந்த வரல எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறா அப்படின்னு சொன்னோன்னே ராமபிரான் அரக்கர்களை எல்லாம் நான் வதம் செய்கிறேன் அப்படின்னுட்டு முனிவர்கள்ட்ட வாக்கு கொடுக்கிறார், சபதம் எடுத்துக்கிறார். சப்தம சர்க்கா, சர்க்கமானது 7. சுதீக்ஷணாசிரமா, சுதீக்ஷணருடைய ஆசிரமத்தில் ஸ்ரீ ராமபிரான் தங்கரார். ஆகிய 2 தலைப்புகளிலே இன்றைய ராமாயண பிரிவானது பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரமாணிலேभ्यो நமோ சச்சந்திரார்க்கமரோத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகுண சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் ஷஷ்ட சர்க்கா, சர்க்கமானது 6. ரக்ஷோவத பிரதிஜானம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் அரக்கர்களை எல்லாம் வதம் செய்கிறான் அப்படின்னுட்டு முனிவர்கள்ட்ட சபதம் பண்ணுறாராம். சரபங்கே திவம் யாதே முனிசங்கா சமாகதாக அவ்யகச்சந்த காகுஸ்ரம் ராமம் ஜலித தேஜசம். சரபங்க மாமுனிவர் விண்ணலோகம் பிரம்மலோகத்துக்கு சென்றதும் பிரமாதமாக ஒளி வீசக்கூடிய காகுத்த ராமபிரானிடம் முனிவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தாலாம். வைகணசா வாலகில்யா சம்பிரக்ஷாள மரீச்சிபாः அஸ்மா குட்டாஸ்ய பவः பத்ராஹாராஸ்ய தாபசாः தந்தோலூகலின்னஸ்யைவ ததேவ மஜ்ஜகாபரே காரத்ரயஸ்ய காரத்ரசஸ்ய அசையாஸ்ய ததேவ வாணவகாசிகாः முனய
सलीलाहारा वायुपक्षास्तथा भरे आकाशनिलयस्याश्चैव तदा स्तण्डे लया लसायिनः ततोऽद्ववासिनो कान्तास्तथा रुद्र पडवाससः सजावास्य तपो नित्या तथा पञ्चर भो अविन्विता सर्वे ब्राह्म्यास्या जुष्टाः दृढयोगासमाहिताः सरभङ्गाश्रमे रामम् अपि च मुच्य तापसाः. அந்த முனிவர்களோட கூட்டத்தில் இருந்தவர்கள்லாம் சொன்னாலாம், நாங்கள்லாம் பிரம்மானுடைய நகத்திலேருந்து தோன்றிய வைகானசர்கள், அதே மாதிரி பிரம்மாவுடைய ரோமங்கள்லேருந்து உற்பத்தியான வாக்கிலியர்கள் நாங்கள்லாம். அப்போ இந்த மாமுனிவர்களுக்கெல்லாம் என்னதான் என்னென்னலாம் அவள் செய்வா, அவளுக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த 6 ஸ்லோகம், இந்த 5 ஸ்லோகங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்னென்னாக்கா, அடுத்த வேலைக்காக உணவுக்காக எந்த பண்டத்தையுமே சேமித்தே வச்சுக்க மாட்டாளாம். சூரிய சந்திர கிரகணங்களை சாப்பிட்டுண்டு வரக்கூடிய மகரிஷிகளாக இருக்கலாம் அந்த முனிவர்கள்லாம். பச்சை தானியங்களை மட்டுமே கற்களால் நெசுக்கி சாப்பிட்றாளாம். இலைகளை மட்டுமே புசிக்கக்கூடிய தபஸ்விகளாக இருக்கலாம் வாழலாம். பற்களைக்கே உரல் உலக்கை போல பயன்படுத்தி உணவெல்லாம் சாப்பிட்டுருக்காளாம். அவளுக்கு கழுத்து வர ஜலத்தில் தண்ணீரில் நின்றுட்டு தவம் செய்பவர்கள், நல்ல விதமான கர்மாக்களையே செஞ்சு கொண்டிருப்பதனால இந்த முனிவர்களுக்கெல்லாம் ஓய்வே கிடையாதான். அதாவது சரபங்கமா முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டில் இருக்கிறவா தண்ணீரையே அவள் உணவாக சாப்பிட்டுருக்காளாம். அவள் காற்றை மட்டுமே உள்ள உட்கொண்டு அதிலேயே ஜீவனை ஓட்டின்னு இருக்காளாம். பூமிக்கு வராமலேயே சில பேரெல்லாம் முனிவர்கள் பூமிக்கே வராமல் மரங்கள்லேயே வாழ்ந்துட்டுருக்காளாம். வெறும் தர்பையை விரிச்சுட்டு அதிலேயே படுத்துட்டுருக்காளாம். அவள் நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம், பரணை கட்டிடுவோம், பரணன்னு சொல்லுவோம். அதை இப்போ ஷெல்ஃபுன்னு சொல்கிறா. அந்த பரணை மேலே கட்டக்கூடிய பரணையில் படுத்துவாளாம். மலை சிகரம் போன்ற உயரமான இடங்கள்லேயே அவள் வசிப்பாளாம் முனிவர்கள்லாம். முனிவர்கள் புலன்களை எல்லாம் வென்றவாளாம். எப்போதுமே முனிவர்கள்லாம் ஈரமான ஆடைகளையே அணிந்துட்டே இருப்பாளாம். அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாளாம், எப்பவும் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜபத்தையே செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாளாம். அவள் ரொம்பவும் தவத்திலேயே ஊன்றி நிற்பவர்களாம் முனிவர்கள்லாம். அவள் எப்படின்னாக்கா பஞ்சாக்னின்னாக்கா 5 விதமான அக்னிகள். அந்த அக்னியை நடுவிலேருந்து தவம் கூட செய்யக்கூடிய சில முனிவர்கள்லாம் இருக்கலாம். யோகங்களில் உறுதியாக அபியாசம் பெற்றவர்களான அந்த முனிவர்கள்லாம். நிலையான கருத்து உடையவர்களான பிரமாதமான தவம் செய்யக்கூடியவர்களாக வாழலாம். இவா எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன பண்ணாலாம், சரபங்கரோட ஆசிரமத்தில் சாட்சாத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை சென்று அடைஞ்சாலாம். அவர்கிட்ட அடைக்கலமாக போய் சேர்ந்தாலாம் எல்லாருமே. அவேகம் யஜாதம் மஜ்ஞா ராமம் தர்ம பிரதாம்பரம் ஊசோ பரம் ஊசோ பரமதர்மஜ்ஞம் ருஷி சங்காசமாகிதாக. அறம் அறிந்தவர்கள் எல்லாருமே
ஆத்ம தரிசனத்தில் வந்து உறுதியான கருத்து உடைய ரிஷிகள், அதாவது ஆத்மத்திலேயே எல்லாத்தையும் பார்த்துருவா. உட்காந்து தவம் பண்ணாள்னாக்கா அவளுடைய ஹிருதயத்தில் எல்லா விதமான தெய்வங்களும் வந்து உட்காந்துருவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தவத்தை செய்யக்கூடியவாளாம். அறத்தையே கடைப்பிடிக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியவரும் உயர்ந்த தர்மங்களை அறிந்தவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்துட்டு அவள் எல்லாரும் என்ன பண்ணாலும் ராமபிரான் கிட்டக்க விண்ணப்பத்தை வச்சாலாம். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, त्वं जिह्वाहो कुलस्यस्य पृथिव्याच्य महारथा प्रधानस्यासि नादस्य देवानां भगवानिव. மகாவீரரே ஸ்ரீராமபிரானே, தேவர்களுக்கு வந்து இந்திரன் வந்து எப்படி இருக்காரோ அந்த மாதிரி, அதுபோல நீங்கள் வந்து இக்ஷ்வாகு குலத்துக்கும் இந்த பூமண்டலம் முழுவதுக்குமே நீங்கள் தான் தலைவர். அதுவும் சாதாரண தலைவர் இல்லை, மேலாண்மை தலைவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு முனிவர்கள் ராமபிரான் கிட்ட விஸ்ரோத ஸ்பிருஷோ லோகேஷோ யசசா விக்ரமேண ச பித்ரோ பிரதத்வம் சத்யம் ச त्वये தர்மஸ்ய புஷ்கலஹ. நீங்கள் வந்து உங்களுடைய கீர்த்தியினாலும் பராக்கிரமத்தினாலும் நீங்கள் வந்து இந்த 3 உலகங்களிலுமே பிரமாதமாக அறியப்பட்டு இருக்கீங்க. உங்களோட தந்தைக்கு வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றக்கூடிய மன உறுதியையும் சத்தியத்தன்மையையும் அதில் வந்து அறநெறியையும் பிரமாதமாக நிறையவே இருக்கு அதில் அப்படின்னு சொன்னாலாம் முனிவர்கள்லாம் ராமபிரான் கிட்டக. சாத்திய மகாத்மானம் தர்மஜம் தர்மவத்சலம் அர்த்தே த்வாநாத வக்ஷ்யாம் அஸ்தஸ்யன க்ஷந்துமர்கசி. நீங்கள் வந்து ராமபிரானே, முனிவர்கள் சொல்கிறா, நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கே தலைவர். நீங்கள் வந்து ஒரு பெரிய மகாத்மா, நல்ல தர்மம் அறிந்தவர், தர்மத்தை வந்து பாதுகாக்கக்கூடியவர். உங்களை அண்டி வந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களோட பிரார்த்தனையை வந்து சொல்ல போகிறோம். அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுண்டு எங்களை வந்து நீங்கள் வந்து மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு முனிவர்கள்லாம் ராமபிரான் கிட்ட கேட்டுண்டாலாம். அதர்மஸ்தோ மகான் ஸ்தாத பவேத்தஸ்ய மகீபதேஹ யோகதே த்வலேஷ்டுபாகம் ந ச ரக்ஷதி புத்திரவத். இந்த பிரபஞ்சத்துக்கே உலகத்துக்கே அண்ணலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானே, ஒரு விஷயம் தெரியுங்க. வேத சாஸ்திரத்தில் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு மன்னன் வந்து மக்களோட வருவாயில் 6ல் 1 பங்கம் வந்து வரியா வசூல் வாங்கிட்டு அதை வந்து அவளெல்லாம் மக்களெல்லாம் தன்னோட புதல்வர்களை போல அன்போட காப்பாற்ற போயிட்டான்னா, காப்பாற்றலை அப்படின்னா அந்த வந்து அது வந்து மாபெரும் அநீதி. அந்த பெரும்பாவம் வந்து அந்த மன்னரையே போய் சேரும். இதுதான் வேத சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு அப்படின்னாலாம் முனிவர்கள் ராமபிரான்ட்ட. யுஜ்ஜான சுவானிவ பிராணானே பிராணேரிட்டான் சுதானிவ நித்யயுக்த சதா ரக்ஷன் சர்வான் விஷயவாசினः பிராப்னோதி சாஸ்வதீம் ராம கீர்த்திம் ச பகுவார்ஷிகீம் பிராமண ஸ்தானமாசாத்ய
தத்ர சாரி விஹீயதே. முனிவர்கள் சொல்ற, ராமபிரபு குடிமக்கள் எல்லாரையும் எப்போதுமே தன் உயிரை போலவும் தன்னோட உயிரை காட்டிலும் மேலான தன்னுடைய புத்திரர்களை போலவும் எந்த காலத்திலையும் எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் கவனத்தோட முறையாக பாதுகாக்கக்கூடிய மன்னன் இந்த உலகத்தில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் புகழுடைய ஒரு அரசனாக இருப்பான். பின்னால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு கிடைக்கக்கூடியது கடைசி காலத்தில் பிரம்மலோகத்தை அடைஞ்சு அங்கேயும் ரொம்பவும் சிறப்பாக பிரம்மாவாலேயே கௌரவிக்கப்படுவான். இதெல்லாம் வேத சாஸ்திரத்தில் சொல்லிருக்கு, தர்ம சாஸ்திரத்துலேயும் சொல்லிருக்கு அப்படின்ட்டு முனிவர்கள் ராமபிரான் கிட்ட சொன்னாலாம். யதா கரோதி பரம் தர்மம் முனேர் மூல பலாசனா தத்ர ராஜ்ஞ சதுர்பாக பிரஜா தர்மேண ரக்ஷதா. ஆனா ஒரு விஷயத்தை கேளுங்க ராமபிரபு, முனிவர்களுக்கு எந்த விதமான வருவாயும் கிடையாது. அதனால அவளுக்கு வரி வசூலும் இல்லை அப்படின்னு எண்ணும்போது அவர்களை நாம் போய் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னுட்டு இருந்தா அது அந்த மன்னனுக்கு அதர்மமாக இருக்கும். வெறும் பழங்கிழங்குகளை சாப்பிட்டு வாழக்கூடிய முனிவர்கள் உத்தமமான எந்தெந்த தர்மங்களை எல்லாம் அந்த முனிவர்கள் அனுஷ்டானம் செய்கிறாளோ அந்தந்த தர்மத்தோட நல்ல பயனில் 4ல் 1 பங்கு எப்படி சொல்கிறா பாருங்க. ஒரு பிராமணன் அந்தணன் அவன் செய்யக்கூடிய எந்தெந்த அனுஷ்டானங்கள்லாம், அதாவது நித்தியப்படி கர்மாக்களில் முதல்ல சந்தியாவந்தனம், அதுக்கப்புறம் வேதம் படித்தவா வேதம் படிக்கணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நித்தியமும் பண்ணணும். இதை பண்ணுறவன் தர்மத்தோட நல்பயனில் அவள் செய்யக்கூடியதெல்லாம் 4ல் 1 பங்கு அறநெறிப்படி மக்களை காப்பாற்றுறது. அது மன்னனையும் போய் சேரும் அப்படின்னாலாம் முனிவர்கள் ராமபிரான் கிட்டக. சோ அயம் பிராமண பூயிஷ்டோ வானவிரத கணோமானே தொன்னாதோ அநாதவத்ராம ரக்ஷசைர்வத்யதே புருஷம். இப்போ இங்கெல்லாம் நாங்கெல்லாம் வந்திருக்கோமே ஸ்ரீ ராமபிரபு, நாங்கெல்லாம் வானப்பிரஸ்தர்களினுடைய இந்த கூட்டத்தில் பிராமணர்கள் தான் ரொம்பவும் பெரும்பான்மையாக இருக்கா. மற்ற கத்திரினா வைசியனோ சூத்திரனோ கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பிராமணர்கள் தான் 90% இருக்கா. இதில் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தலைவர். ராமபிரான் சொல்ற, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் தலைவர். அப்படி இருக்கும்போது ராமா, எங்களில் பலரும் அனாதைகளை போல காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாதவர்கள் போல கொல்லப்படுகிறார்கள். யாரால? அரக்கர்களால் கொல்லப்படுறா அப்படின்னா முனிவர்கள். ஏ விபஸ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் அதானாம் ராட்சசைர்கோரே பகூனாம் பகுதாவனே. முனிவர்கள் சொல்கிறா, கொஞ்சம் சித்த இந்த பக்கம் வாருங்கோ, நீங்கள் வாங்கோ ராமபிரானே. பயங்கரமான அரக்கர்களால் பலவாறாக கொல்லப்பட்ட ஆத்ம தரிசனம் பெற்ற பல முனிவர்களோட உடல்களில் அந்த உடல்கள்லேருந்து சிதறி குடிக்கக்கூடிய இந்த எலும்பெல்லாம் பாருங்கோ அப்படின்னுட்டு முனிவர்கள் அந்த எலும்பை கொண்டு போய் காமிச்சாலாம். பம்பா நதி நிவாசானாம் அனோ மந்தாகினீமபி சித்திரகூடாலயானாம் ச கிரியதே கதனம் மகத்.
பம்பா நதிக்கரையில் வந்து வசிக்கக்கூடியவாளும் மந்தாகினி நதியினுடைய அருகில் வந்து இருந்து பர்ணசாலை போட்டு இருக்கிறவாளும் சித்திரக்கூட மலை அடிவாரத்தில் வாழ்கின்றவாளும் இவா எல்லா முனிவர்களுக்கும் பேர் இழவு தான் ஏற்படுறது ராமா அப்படின்னாலாம் முனிவர்கள். ஏவம் வயம் ரிஷ்யாமோ விப்ரகாரம் தபஸ்வினாம் கிரியமானம் பனே கோரம் ரக்ஷோபிர்பீம் அகர்மபிகி. காட்டில் வந்து கொடும் செயல்கள்லாம் செய்பவர்களை வந்து அரக்கர்களான தபஸ்விகளுக்கெல்லாம் விளைவிக்கக்கூடிய பேரி இழவை வந்து இனியும் நாங்கள்லாம் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு இதற்கு ராமபிரான் சொல்றார். இவா இன்னும் முனிவர்கள் சொல்ற ததாஸ்வாம் சரணார்த்தம் ச சரண்யம் உபஸ்திதாக பரிபாலயனோ ராமா வத்யம் மானான்னிசாச்சரைஹி. முனிவர்கள் சொல்றார், ராமபிரபு அதனால்தான் வந்து நாங்கள்லாம் புகலிடம் தேடி உங்ககிட்டக்க வந்திருக்கோம். நீங்க வந்து உலகத்துக்கே அடைக்கலம் தரக்கூடிய தேவர், அதனாலதான் உங்ககிட்டக்க நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அதாவது இரா சுற்றிகளான, அதாவது கண்ணுக்கே தெரியாம மாய வேலைகள்ல சுற்றி திரிந்திருக்கக்கூடிய அரக்கர்களால் வந்து வதம் செய்யக்கூடிய நாங்கள்லாம் அரக்கர்களால் வதம் செய்யப்படுறோம். எங்களை வந்து நீங்க தான் காத்தருள வேண்டும் அப்படின்னுட்டு முனிவர்கள் எல்லாரும் ராமபிரான் கிட்டக்க சொன்னாலாம். பராத்வத்தோ கதிர் வீரா பிருதுவ்யாம் நோபபத்யதே பரிபாலேன சர்வான் ராட்சசேபியோ நிருபாத்மஜா. ஸ்ரீ ராமபிரானே, நீங்க வந்து மகாவீரர். உலகத்திலேயே உங்களை காட்டிலும் மேலான புகலிடம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதனாலதான் தசரமகா சக்கரவர்த்தி மன்னரினுடைய புதல்வரே, எங்க எல்லாரையும் அரக்கர்கள்டேந்து நீங்க தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிண்டாலாம். முனிவர்கள் எல்லாரும் ஏத சுருத்வா தூகாகுஸ்த ஸ்தாபசானாம் தபஸ்வினாம் இதம் பிரபோஜ தர்மாத்மா சர்வாடேவ தபஸ்வினஹ. ரொம்பவும் இறங்கத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய தபஸ்விகளுடைய இந்த வேண்டுகோளுக்கு தன்னுடைய செவியை வந்து சாய்த்து அருளக்கூடிய ராமபிரான் முனிவர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னாராம். அவர் என்ன சொன்னார் முனிவர்களை பார்த்து அப்படின்னா, தெய்வம் மகர்த்தமாம் பக்தும் ஆஜ்ஞாப்யோகம் தபஸ்வினாம் கேவலேனாத்மகாரியேன பிரவேஷ்டவ்யம் மயாவனம். முனிவர்களே, நீங்கள்லாம் பிராமணர்கள், ஆத்மத்திலேயே பெரிய பெரிய தவங்கள்லாம் பண்ண தபஸ்விகள். நீங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரி பிரார்த்தனை வந்து செய்யக்கூடாது. தபசிகளாக இருக்கக்கூடிய வந்து நான் வந்து தவசிகள்லாம் நீங்க எங்கிட்ட கேட்டு அந்த ஆக்ஞைக்கு வந்து நான் வந்து சரியானவன் இல்லை, எடக்கத்தக்கவன். நான் என்னோட சொந்த காரியமாக பித்ருக்கு கொடுத்த வாக்கியத்தை வந்து பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாராம் ராமபிரான். பவாதாமர்த சித்தியர்த்தம் ஆகதோம் எதிரோச்சயா தஸ்யம் மேயம் மணேவாசோ பவிஷ்யதி மகாபலः.
அரக்கர்களால் ராமபிரான் சொல்கிறா முனிவர்களை பார்த்து, அரக்கர்களால் உங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை அகற்றுவதற்காகவே என்னுடைய தந்தையாகப்பட்ட தசரதகா சக்கரவர்த்தி கட்டளையை நான் நிறைவேற்றும் வகையில் இந்த காட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னாராம் முனிவர்களை பார்த்து ராமபிரான். பவதாம் அர்த்த சித்தியர்த்தம் ஆகதோகம் எதிரோச்சயா தஸ்யமேயம் மணேவாசோ பவேஷதி மகாபலா. ராமபிரான் சொல்றா முனிவர்களை பார்த்து, தற்செயலாக இங்க வந்திருக்கக்கூடிய நான் உங்களோட விருப்பத்தையும் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதனால என்னோட இந்த வனவாசம் ரொம்பவும் மிகவும் நல்ல பயணம் அடைய போகிறது அப்படின்னாராம் ராமபிரான் முனிவர்கள்ட்ட. தவ ஸ்ரீநாரணே சத்ருனே ஹந்தும் யஜ்ஜாமி ராட்சசானே பஷ்யந்தோ வீரியம் புருஷ வீரியம் ருஷையா சாப்ராதுர்மே தபோதனா. தவம் செய்யக்கூடியவர்களுடைய விரோதிகளான அரக்கர்களை நான் கொல்ல விரும்புகிறேன். தவ சொல்லுகளான முனிவர்கள் என்னுடைய மற்ற எனது சகோதரனுடைய மகா வீரத்தை எல்லாரும் கண்குளிர பார்த்து பிரமாதமாக கண்டு கழிக்கட்டும் நான் சபதம் செய்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ணாராம். அரக்கர்களை அழிக்கிறேன் அப்படின்னு ராமபிரான் சபதம் பண்ணாராம். தத்வாபயம் சாபியே தபோதனாம் தர்மே திருதாத்மா சகலக்ஷ்மணேனா தபோதனே சாபி சபாஜ்ய விருத்தः சுதீக்ஷ்ணம் ஏவாபி ஜகாம வீரः. தர்மத்திலேயே நிலையான உறுதி படைத்தவர், ரொம்பவும் பிரமாதமாக புகழத்தக்க நடத்தையுடையவருமான ஸ்ரீ ராமபிரான் தவ சொல்வர்களுக்கெல்லாம் அபயம் அளிச்சுட்டு லக்ஷ்மணனோடும் முனிவர்களோடும் சீதா பிராட்டியரோடும் சுதீக்ஷணர் இருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே ஷஷ்டசர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 6வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் சப்தம சர்க்கமானது 7. சுதீக்ஷணாசிரமः. ஸ்ரீ ராமபிரான் சுதீக்ஷணருடைய ஆசிரமத்தில் தங்கினாராம். ராமஸ்து சகிதோ பிராத்ரா சீதையா ச பரந்தபः சுதீக்ஷ்ணஸ்யாஸ்திரமம் அவதம் ஜகாம ச தைத்விஜைஹி. எதிரிகளையே தவிக்க செய்யக்கூடிய ராமபிரான் தன்னுடைய சகோதரன் லக்ஷ்மணன், தன்னுடைய பாரியாளாக இருக்கக்கூடிய சீதை மற்றும் இந்த பிராமணர்களாக இருக்கக்கூடிய அந்தணர்கள் முனிவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சுதீக்ஷணோட ஆசிரமத்தை நோக்கி பயணம் பண்ணாராம். சாத்வா தூரம் அத்வானம் நதீஸ்தீர்த்வா பகூதகாः ததர்ச விபுலம் சைலம் மகாவேகம் யுவோன்னதம். அவள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னையே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பல நதிகள் எல்லாம் கடந்து வெகு தூரம் நடந்து போனாலாம். அங்கே மிகவும் உயரமான மாபெரும் மேகத்தை போல செழுமையாக விளங்கக்கூடிய ஒரு மலையை பார்த்தாலாம். ததீக்ஷ்வாகுமரோ சந்ததம் விவிதை திருமைஹி தானனம் தோ விவேசுதோ சீதையா சகராகவோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய திலகங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன், ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய பாரியார் சீதையோடு கூட பல வகையான மரங்கள்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ள
புகுந்து நடந்து போயிட்டே இருந்தாலாம். பிரவேஷ்டஸ்தோ வனம் கோரம் பகோ புஷ்ப பலத்ருமம் தகசாஸ்திரம் அமேகாந்தே சீரம் ஆலா பரிஷ்கிருதம். பயங்கரமான அந்த காட்டுக்குள்ள புகுந்த எல்லாரும் ஏராளமான பழங்கள் மலர்கள் தாங்கிய மரங்களை நிறைந்ததும் அந்த மரத்துலலாம் ஏகப்பட்ட மர உரிகள்லாம் உலர்த்தப்பட்ட ஒரு தனியான ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தை வந்து பார்த்தாராம் ராமபிரான். தத்ர தாபசமாசீனம் மல பங்க ஜடாதரம் ராம சுதீக்ஷ்ணம் விதிவத்த போதனம் அபாஷகா. அங்க வந்து இந்த சுதீக்ஷணர் வந்து என்னன்னாக்கா நீண்ட காலமா ஒரே இடத்துல அவர் வந்து அமர்ந்ததுனால ரொம்பவும் அழுக்கு படித்த ஜடாமுடியோட விளங்கக்கூடிய தபஸ்வியான சுதீக்ஷணரை வந்து நெருங்கி சென்ற ராமபிரான் தவச்செல்வரான அவர்கிட்ட பணிவோடு தெரிவித்துக் கொண்டாராம் தான் யார் அப்படிங்கிறத. ராமோஹம் அஸ்மி பகவன்னே பவந்தம் தத்துமாகதः தன்மாபேவத தர்மஜ்ஞா மகர்ஷே சத்யவிக்ரமः. இப்போ ராமபிரான் சொல்றார் முனிவர்கிட்ட, சத்தியத்தையே ஆற்றலாக உடைய முனிவரே, நீங்க எல்லா விதமான தர்மங்களையும் அறிந்தவரே, பகவானே ஈஸ்வரனுக்கு ஒப்பா சொல்றாருங்க அந்த முனிவரை. நான் வந்து ராமன் உங்களை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதனால நீங்க வந்து என்னோட கண்டிப்பா பேசி எங்களுக்கு நல்ல விதமான ஆசீர்வாதங்களெல்லாம் அருள வேண்டும் அப்படின்னு ராமபிரான் கேட்டுட்டாராம் சுதீக்ஷணர்கிட்ட. சரச நிரீட்சதோ வீரம் ராமம் தர்ம பிரதாம்பரம் சம்மாலேஷ்ய ச பாகுப்யாம் இதம் வசனம் அப்ரவீத். அந்த சுதீக்ஷணருக்கு ரொம்ப வயசானதுனால கண்ணெல்லாம் ரொம்பவும் சுருங்கி போயிடுத்து. தர்ம ஆத்மாக்களிலேயே சிறந்த வீரமாக இருக்கிற ராமபிரான அப்படியே கண்ணை வேக அப்படியே ரொம்ப தூரம் பார்த்துட்டே இருந்து நோக்கி அவர் என்ன பண்ணாராம், தன்னோட 2 கைகளாலையும் ஸ்ரீ ராமபிரான ஆலிங்கனம் அப்படியே மாரோடு தழுவிக்கொண்டு ஆலிங்கனம் பண்ணாராம். அதுக்கப்புறமா அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம் சுதீக்ஷணர். என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்வாகதம் கலு தேவீர ராம தர்ம பிரதாம்பர ஆத்ரமோயம் त्वया பிராப்த சநாதைவ சாம்பிரதம். ராமா, அறநெறியாக இருக்கக்கூடியவர்களிலேயே நீ வந்து முதன்மையானவன், நீ மகாவீரன். ராமா, உன்னோட வரவு வந்து இந்த ஆசிரமத்துக்கு நல்வரவாகுக. இந்த ஆசிரமம் வந்து உன்னோட வரவினால தான் இப்போதுதான் வந்து ஒரு பெரிய தலைவனையே பெற்றிருக்கு அப்படின்னாராம் சுதீக்ஷணர் ராமபிரான் கிட்டக. பிரதீட்சமான ஸ்வாமேவ நாரோஹோஹம் மகாயசா தேவலோகம் யதோ வீரா தேகம் தியக்த்வா மகீதலே. சுதீக்ஷணர் மாமுனிவர் சொல்றார், மிகவும் கீர்த்தி பெற்ற வீரனே ராமா, உன்னை வந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலே தான் இந்த பூலோகத்தில் என்னோட சரி உன்னை பார்த்துட்டு தான் இந்த சரீரத்தை வந்து துறந்து இங்கேருந்து நான் மேலே விண்ணுலகத்துக்கு போகணும் அப்படின்னுட்டு நான் இருந்திருக்கேன். அவனை பார்க்கணுன்ற ஒரே காரணத்தால் தான் நான் வந்து என்னோட உயிரானது போகாமல் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னாராம் சுதீக்ஷணர் மாமுனிவர். சித்ரகூடமுபாதாய ராஜ பிரஷ்டோ சிவே ஸ்ருதः
இகோபய பயாத காகுஸ்தா தேவராஜ சதக்ரது. ராமா, நீ ராஜ்யத்தை விட்டுட்டு சித்திரகூடத்திற்கு வந்திருக்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். காவுகுத்தனே, 1000 வேள்விகள் செய்த தேவராஜனான இந்திரன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்திருந்தான். உபாகம்யஜவான் தேவா மகாதேவ சுரேஸ்வரः சர்வான் லோகான் ஜிதானாः மம புண்ணியேன கர்மணா. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனும் தேவர்களிலேயே மிக பெருமை உடையவருமான இந்திரன் என்னோட புண்ணிய கர்மாக்களினுடைய பலனாக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு விண்ணுலகில் உள்ள எல்லா திருநாடுகளிலும் நீங்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு இந்திரன் என்கிட்ட சொன்னான். நீங்க உங்க தவத்தாலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டீங்க விண்ணுலகத்துல அப்படின்னு இந்திரன் சொன்னான் என்கிட்ட. தம் உக்ர தபசாயுக்தம் மகர்ஷியம் சத்யவாதினம் பிரத்யுவாச்சாத்மவான் ராமோ பிராமணாம் இவ வாசவः தேஷு தேவர்ஷி ஜுஷ்டேஷு ஜிதேஷு தபசா மயா மத்பிரசாதாத் சபார்யஸ்த்வம் விகாரஸ்வ சலக்ஷ்மணः. நான் அந்த இந்திரகிட்டேந்து வாங்கினது எல்லாமே ராமா உங்ககிட்ட நான் அர்ப்பணம் பண்ணிடுறேன். என்னோட தவத்தால் அடையப்பட்டுள்ள தேவரிஷிகள் விளங்கக்கூடிய அந்த புண்ணிய உலகங்களில் நீ லக்ஷ்மணனோடும் நீயும் மனைவியோடும் கூட பிரமாதமாக சுற்றி திறந்து இன்பமாக இருங்கோ. கடுமையான தவம் செய்பவரும் சத்தியத்தையே தவறாமல் இருக்கக்கூடியவருமான மாமுனிவரை பார்த்து பிரம்மதேவர்கிட்ட அது எப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல ராமபிரான் அவர்கிட்ட பேசுறது பிரம்மதேவன் கிட்ட இந்திரன் உரையாடுவதை போல பிரமாதமான பேருள்ளம் கொண்ட ராமபிரான் அந்த முனிவருக்கு பதில் சொன்னாராம். சுதீக்ஷணருக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அகம் ஏவா ஹரிஷ்யாமி ஸ்வயம் லோகான் மகாமுனே ஆவாசம் துவகம் இச்சாமி பிரதிஷ்டம் இஹ காணனே. ஒரு ராமபிரான் சொல்றார், மாமுனிவரே, நீங்க குறிப்பிட்ட அந்த போக ஸ்தலங்களை எல்லாம் அந்த உலகங்களை எல்லாம் நானே என்னோட முயற்சியால கண்டிப்பா அடைஞ்சிடுவேன். நான் எதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்போ அப்படின்னா, நான் இப்போ இந்த காட்டில் வசிப்பதற்கான ஒரு இடத்த நீங்க தான் எனக்கு காட்டி அருள வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னாராம் ராமபிரான் முனிவர்கிட்ட. பவான் சர்வத்ர குசல சர்வபூத இதே ரதः ஆக்யாத சரபங்கேன கௌதமேன மகாத்மனா. ராமபிரான் சொல்றார் சுதீக்ஷணர் மாமுனிவர்கிட்ட, கௌதம கோத்திரத்தில் பிறந்த மகாத்மாவான சரபங்கர் நீங்க எல்லா பிராணிகளின் நலனிலையும் ரொம்பவும் பேரார்வம் கொண்டவர் அப்படின்னுட்டும் எல்லா இடங்களையும் அறிஞ்சவர் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கார் அப்படின்னாராம் ராமபிரான் சுதீக்ஷண மாமுனிவர்கிட்ட. ஏவ முக்தசுராமேனா மகர்ஷிர் லோக விஸ்ருதா அப்ரவீன் மதுரம் வாக்கியம் ஹர்ஷேண மகதாப்ளுதா. அப்ப என்கிட்ட சொன்னார்,
சரபங்க முனிவர் உலக புகழ்பெற்ற மாமுனிவர் சுதீக்ஷணர் ராமபிரானால இந்த மாதிரி சொல்லப்பட்ட உடனே ரொம்பவும் மகிழ்ச்சி பெருக்கலை திளைத்து என்ன பண்ணாராம், இனிய சொற்களை வந்து ராமபிரானுக்கு சொல்ல ஆரம்பிச்சாராம் சுதீக்ஷணர். அயம் ஜேவாத்ரமோ ராம குணவான் ரம்யதாமியா ருஷீசங்கா நுச்சரித சதா மூல பலான்விதா. ராமா, இந்த ஆசிரமத்தில் வந்து எல்லா விதமான சௌக்கியங்களும் உனக்கு இருக்கு. அதனால நீ வந்து இங்கேயே தாராளமாக தங்கலாம். முனிவர் குழுக்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து தாராளமாக எல்லாருமே வந்துட்டு தவம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. எல்லா காலத்துலேயுமே வந்து இந்த இடத்துல வந்து பழங்கள் கிழங்கு வகைகள் எல்லாமே தாராளமாக கிடைக்கும் ராமா அப்படின்னாராம் சுதீக்ஷணர். இமாம் ஆஸ்திரமம் ஆகம்ய மிருகசங்காமயி சஹ அகாத்வா பிரதிகச்சந்தி லோபயேத்வா குதோ பயாஹ நான்யோ தோஷ பவேத் தத்ர மிருகேப்யோ அந்யத்ர வித்திவை. ஆனால் ஒன்று ராமா, இங்கே வந்து பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் பயம் இல்லாமல் இந்த ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து திரிஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து எல்லாவற்றையும் போட்டு தள்ளிட்டு திரும்பி செல்றது, திரும்பி போகிறது அந்த விலங்குகளால் ஏற்படக்கூடிய இந்த இடையூறு தவிர வேறு எந்த விதமான குறையும் இந்த ஆசிரமத்தில் கிடையாது. அறக்கர்களே வந்து அந்த விலங்குகள் எப்படி வருது அப்படின்றத சொல்கிறார் பாருங்க. அறக்கர்களே தான் மாயா உருவத்தை எடுத்து விலங்குகள் போல முனிவர்களோட யாக யஜ்யங்கள் எல்லாம் நாசப்படுத்தி அவள் போயின்னு இருக்கா, முனிவர்களையும் கொண்டு போட்டு போயின்னு இருக்கா அப்படின்னாராம் முனிவர் சுதீக்ஷணர். தச்சுருத்வாவசனம் தஸ்ய மகர்ஷே லக்ஷ்மணாக்ரஜः உவாச வசனம் தீரோ விக்ரோஷ்ய சைரம் தனுः. இதை கேட்ட உடனே ராமபிரான் லக்ஷ்மணனுடைய பெரிய சகோதரராக இருக்கக்கூடிய ராமபிரான் என்ன பண்ணாராம், அம்போட கூடிய வில்லை வந்து உடனேயே கையில் எடுத்தாராம். தானகம் சும் மகாபாக மிருகசங்கான் சமாகதானே அந்யான் நிஷேததாரேனா சரேனா சனிவர்ச்சசா பவான் சஸ்திராபிஷஜ்யேத கிம் சத்ய கிம் ஸ்யாத் கிருச்ரதரம் ததஹ. அவர் ராமபிரான் சொல்றாரு சுதீக்ஷணாமுனிகிட்ட, எல்லை இல்லாத பேறு பெற்றவரே, உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்னல் கொடுப்பதற்காக இங்கே வரக்கூடிய அந்த விலங்கு கூட்டங்களை வந்து வஜ்ராயுதம் போல என்னுடைய ஆற்றலுடைய கூர்மையான பானங்களால் நான் கண்டிப்பாக எல்லா விலங்கையும் கொன்னுடுவேன். ஆனால் அகிம்சா விரதம், விலங்குகளையே கொல்லக்கூடாது, விலங்குகளுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு அகிம்சா விரதத்தில் அனுஷ்டிக்கக்கூடிய உங்களுக்கு எதிர அந்த மாதிரி நான் வெட்டி வீழ்த்துட்டேன்னா, அப்படி நான் வந்து விலங்குகளை வந்து நான் வந்து இம்சை செஞ்சேன்னா அது உங்களுக்கு வந்து அவமரியாதையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கௌரவம் இல்லாத ஒரு செயலை வந்து உங்கள் கண்ணெதிரிலேயே நான் செய்வதை காட்டிலும் மேலான ஒரு பாவம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் முனிவரே அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரான் முனிவர் கிட்ட சுதீக்ஷணர் கிட்ட கேட்டாராம். தஸ்மின் ஆஸ்ரமே வாசம் சிரம் துன சம்மர்தயே தமேவம் உக்தோ பரமம் ராம சந்தியாம்
உபாவிசத்து. அதனால முனிவரே, சுதீக்ஷணரே, இந்த ஆசிரமத்தில் வெகு காலமாக தங்குவதற்கு நான் கண்டிப்பாக உடன்படவே மாட்டேன் அப்படின்னாராம் ராமபிரான். அந்த மாதிரி அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு ராமபிரான் என்ன பண்ணாராம், சாயரக்ஷ வேலை, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக ராமபிரான் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணாராம். அல்வாசிய பச்சிமாம் சந்தியாம் தத்ர வாசம் அகல்பயத் சுதேஷ்ணஸ்யாஸ்திரமேனம் ஏ சீதையா லக்ஷ்மணேன ச. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, சாயங்கால சந்தியாவந்தன கர்மாக்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன்னோட மனசுக்கு உகந்த சுதீக்ஷணனுடைய அந்த ஆசிரமத்திலேயே தன்னுடைய பாரியாள் சீதா பிராட்டியாருடையும் தன்னுடைய சகோதரனாக பிராத்ரு லக்ஷ்மணனுடையும் அந்த இரவை சுதீக்ஷனுடைய ஆசிரமத்திலேயே இங்கேயே தங்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்சாராம். ததா சுபம் தாபச போஜ்யமன்னம் ஸ்வயம் சுதீக்ஷண புருஷசபாபியாம் தாபியாம் சுசத்குருத்ய ததோ மகாத்மா சந்தியா நிவ்ருத்தோ ரஜனீம் அவேக்ஷயா. அப்போ என்ன ஆச்சா, சாயங்கால வேலை மாலை வேலை முடிஞ்சு இரவு வேலையானது வந்துதான். இரவு வேலை வந்ததும் தபஸ்விகள் எல்லாரும் என்ன உணவை சாப்பிடுவாளோ அந்த உணவை ரொம்பவும் உபச்சாரம் செஞ்சாராம் சுதீக்ஷணர் மாமுனிவர். யார் யாருக்குன்னா, ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியாருக்கு தன்னோட கையாலேயே உணவு அளித்தாராம் சுதீக்ஷண மாமுனிவர். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியாரண்யகாண்டே சப்தமசர்க்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 7வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.